அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். 7 புக்லெட் எம்சிக்யூஸ் இமீடியட்டாக புக் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தான புத்தகம். ஸோ 7 புக்லெட்ஸ் எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 7 புக்லெட்ஸில் 10 சாப்டருமே முடிச்சிடுவாங்க. 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் நீட்டாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். புக்கிங் நம்பர் 9384686847. ஸோ கம்ப்ளீட்டாக யூஜிடிஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் இது. ஓகே, உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருவேன். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கொரியர் வந்துடும். ஸோ எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னுடைய கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ ஃபார்மேட்டில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துருங்க. 10 நோட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. 10 நோட்டு கண்டென்ட் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இது லீனியர் அல்ஜிப்ரானா லீனியர் அல்ஜிப்ரா நோட்டில் இந்த கண்டென்ட் நீங்கள் எடுத்து எழுதிடணும். சப்போஸ் நாளைக்கு காம்ப்ளெக்ஸ் போடுறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த கண்டென்ட் எழுதிடணும். பட் 10 சாப்டர் சிலபஸுமே நீட்டாக உங்களுக்கு கிளாஸ் கொடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை போய்ட்டு நீங்கள் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கும் டோட்டலாகவே நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அது வந்து நீங்கள் எதுக்கும் பே பண்ண வேணாம். ஜஸ்ட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்டோடைய கண்டென்ட்லாம் போய் ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து நோட் போட்டு எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் கிளாஸ் நோட்டே அதுதான். ஓகே, இப்போ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக லீனியர் அல்ஜிப்ராலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் அதை பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒர்த்தான கொஷின்ஸ் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். பட் இதை வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் கேட்பாங்க, இதுக்குள்ளே என்னென்ன ஐடியாஸ் வரும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். என்னென்ன ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணணும், இது ரிலேட்டடாக எந்த கொஷின் கேட்டாலும் எப்படியெல்லாம் நம்ம அதை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கோசரம் இந்த டெஃபினேஷனை கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது போல் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கிங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 புக்லெட்டில் 8000 ப்ராப்ளம் கொடுத்துருவேன். டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருவேன். ஸோ டெஸ்ட் சீரியஸ் லிங்காக வரும். இன்றைக்கி சண்டே டெஸ்ட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரிங் அண்ட் ஃபீல்டு தேரி பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் மொத்தமாக நான் கொடுத்துருந்தேன். ஸோ டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டு ஒருத்தர் ஸ்கோர் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இமீடியட்டாக அந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆகஸ்ட் மிடில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. நவம்பரில் எக்ஸாமினேஷன் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணுமோ உங்களை பூஸ்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லி உங்களை வந்து சப்ஜெக்டை வந்து க்ரோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். டெய்லி டெஸ்ட் அடிக்கணும், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். 2000 போஸ்டிங் மேக்ஸிமம் மேக்ஸுக்கு ஒரு 200 போஸ்டிங் வருதுன்னு கூட பார்த்தீங்கன்னா இந்த 200 போஸ்டிங்க்கு எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத மட்டும் பாருங்கள். ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்க எல்லா பேருமே வருவாங்க. டெட்டு பேப்பர் 2 யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே யூஜிடிஆர்பி எலிஜிபிள். ஸோ அப்போது அந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட போட்டியாளராக வருவாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது அவங்களெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி மேலே வரணும் அப்படின்னா நிறைய கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் கிளியராக தெரிஞ்சுட்டு போகணும். ஸோ அதுக்கு என்னுடைய வீடியோஸ் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அது எதுக்குமே பே பண்ணலாம். நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் எல்லா சாப்டருக்குமே போட்டிருக்கேன். ஸோ 10 சாப்டர் கொஷின் கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. அது இல்லாமல் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும் தனியாக. அது வாங்கிட்டு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே, சரி, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினிஷன் பார்த்துருவோம். A linear transformation is a function between two vector spaces that preserves vector addition and scalar multiplication. That is, T is a map from V to W, where V is a vector space, W is also a vector space, and it is linear. அப்படின்னா கண்டிஷன்ஸ் பாருங்க. T of AU plus BV equal to A times T of U plus B times T of B. இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ எப்படி பாருங்களேன், T of AU plus BV வந்து A times T of U plus B times T of N மேப் கொடுக்கணும். சப்போஸ் இந்த ஸ்கேலார் வந்து AB ஈக்குவல் டு 1 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய டெஃபினேஷன் என்ன மாறும்? T of U plus B ஈக்குவல் டு T of U plus T of B. ஸ்கேலார் வந்து யூனிட் ஸ்கேலாராக கொடுக்குறீங்க. ஸோ A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இப்படி வந்துடும். சப்போஸ் ஆர்பிட்ரரி ஸ்கேலாருக்கு T of some C into U வந்து C times T of N எழுதிக்கலாம். இதனுடைய கிராஃப் பாருங்க, உங்களுக்கு தெரியும். சப்போஸ் U வெக்டர் V வெக்டர் இருக்குன்னா இதனுடைய வெக்டர் அடிஷன் வந்து இங்கே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது அண்டர் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நீங்கள் T of Uயோட இமேஜ் இங்கே இருக்கும், T of Uயோட இமேஜ் இருக்கும். அப்போ அதனோட ரெண்டுத்தோட இமேஜ் வந்து இங்கே உட்காரும். அப்போ T of U plus V equal T of U plus T of U. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி தான் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 2 வெக்டர் ஆட் பண்ணுறீங்க, வெக்டரோட அடிஷன்ஸ் இங்கே இருக்கும். அதே போல் இமேஜ் வெக்டரோட அடிஷனுமே சேம் டைரெக்ஷனில் இங்கே உட்காரும். ஓகே, ஸோ டைரெக்ஷன்ஸை ப்ரெசர்வ் பண்ணணும். சேம் அந்த பொசிஷன் ஆஃப் த வெக்டர் வந்து அப்படியே கொண்டு போய் உட்கார வைக்கலாம் லீனியர் அப்படின்றதால. இப்போ ஸ்கேலார் மல்டிபிகேஷன் என்ன? யூன்ற ஒரு வெக்டார் இருக்குது. சம் C டைம்ஸ்க்கு அதை மல்டிபிள் பண்ணும்போது அது அதே டைரெக்ஷனில்
கொஞ்சம் டிஸ்டன்ஸை போய் ட்ராவல் பண்ணி உட்காந்துரும். அதே போல் அந்த டி ஆஃப் யூன்ற வெக்டருக்கு டி டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா சேம் அதே டைரெக்ஷனில் அந்த வெக்டருடைய மூமெண்ட்டு அனதர் ஸ்பேஸில் உட்காரும். ஓகே, ஸோ டபிள்யூன்றது இமேஜ் ஸ்பேஸு, வின்றது டொமைன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இது ஜாமெட்ரிக் இன்ட்யூஷன்ஸ் பாருங்கள். ஸோ யூ வெக்டர் வி வெக்டர் யூ ப்ளஸ் வி வெக்டருக்கு இருக்கும். ஸோ அப்போது வந்து இந்த வெக்டருடைய பொசிஷன் வந்து உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் உட்காரும். அதே போல் டி ஆஃப் யூ டி ஆஃப் வி போட்டிங்க அப்படின்னா அகைன் என்னுடைய வெக்டர் பொசிஷன் இப்படி மாறும். ஒரு 3D ஆப்ஜெக்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், linear transformation takes shapes in V, either parallelograms or triangles or lines, and transform them into the shapes in W while preserving straight lines. Straight line வந்து remain straight line இருக்கும். ஆரிஜின் மேப்ஸ் வந்து ஆரிஜினை கொண்டு போகும், அதாவது டி ஆஃப் ஜீரோவை டி ஆஃப் ஜீரோவாக கொண்டு போகும். ஸ்ட்ரைட் லைனை ஸ்ட்ரைட் லைனாக மேப் கொடுத்துரும். பேரலல் லைன்ஸை ரிமைன்ஸ் பேரலல் லைனாக ப்ரிசர்வ் பண்ணும். ரேஷியோ அலாங் த லைன் வந்து உங்களுக்கு இந்த 2 லைனோடைய ரேஷியோஸ் அதனுடைய வந்து அலாங் த லைன்ஸ் வந்து அகைன் அது ப்ரிசர்வ் பண்ணிடும். ரேஷியோ அலாங் த லைன்ஸ் வந்து ரேஷியோ அலாங் த இமேஜ் லைனாக ப்ரிசர்வ் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பொறுத்தளவுக்கு டி ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோன்னு மேப் கொடுத்துரும். ஓகே, ஸோ எப்படி செக் பண்ணிக்கலாம்? ஸோ ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், டி ஆஃப் யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு டி ஆஃப் யூ ப்ளஸ் டி ஆஃப் வி நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு 0 0 நீங்கள் வெக்டர் வந்து 0 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா டி ஆஃப் ஜீரோ ப்ளஸ் டி ஆஃப் ஜீரோ கரெக்டுங்களா? அப்போ 2 டைம்ஸ் டி ஆஃப் ஜீரோ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? டி ஆஃப் ஜீரோன்னு கிடைக்குது. இதில் நமக்கு என்ன தெரியுது? டி ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோன்னு ஆகுது. ஓகே, அப்போது லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனுடைய பேசிக் ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்த்தீங்கன்னா ஜீரோ வெக்டர் ஜீரோ கொண்டு போகணும். ஓகே, இப்போ டி ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் நான் ஜீரோ ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. இது வந்து லீனியரான்னு கேட்பாங்க. இது லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனான்னு கேட்பாங்க. லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனா? கிடையாது. ஏன் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்? கான்ஸ்டன்ட் மேப் வந்து நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டேன். ஃபார் எனி வெக்டார்ஸ் இன் வி such that t of x equal to some alpha which is non zero ன்னு சொல்லிட்டேன். இது லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனா? கிடையாது. ஏன்? ஜீரோ வெக்டர் கண்டிப்பாக என்ன ஆகணும்? ஜீரோ வெக்டர் கொண்டு போகணும். பட் இது நான் ஜீரோ வெக்டராக மாற்றும். ஸோ அப்படின்னும் போது ஒரு கான்ஸ்டன்ட் மேப் வந்து நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக வராது. நல்ல ஒரு கீ பாயிண்ட்டை நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியம். அடுத்து t is a map from R2 to R2 defined by t of x, equal to 2x, 2y. இது எப்படின்னு பார்க்கலாம். 2 times x, y இந்த வெக்டராக பார்க்கலாம். ஓகே, this linear transformation it stretches every vector by a factor of 2 ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? 2 வெக்டர் எடுப்பீங்க, ஆட் பண்ணுவீங்க. ஸோ அவுட்புட் இமேஜ் பார்ப்பீங்க, தனித்தனி வெக்டர்ஸோட அவுட்புட் பார்ப்பீங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? அதே போல் ஸ்கேலார் மல்டிபிள் தான் செக் பண்ணுறதுக்கு சி ஈக்குவல் டு 3 யூ ஈக்குவல் டு 1,2ன்னு சப்ஸ்டிட் பண்ணி 3 டைம்ஸ் யூ கண்டுபிடிச்சிட்டு அகைன் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெக்டரோட இமேஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போது லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பொறுத்தளவுக்கு ஸ்கேலார் மல்டிபிள் என்னவோ மாறும். ஸ்கேலார் மல்டிபிள் டைம்ஸ் இமேஜ் ஆஃப் த வெக்டராக மாறும். சம் ஆஃப் வெக்டர்ஸோட இமேஜ் வேல்யூ வந்து இமேஜ் வெக்டர்ஸோட சம்மாவாக மாறிடும். ஓகே, ஸோ இதுதாங்க லீனியர் அல்ஜிப்ராவுடைய பேசிக் டெஃபினிஷன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சேஞ்ச் த வெக்டார்ஸ் பை ஸ்ட்ரெச்சிங், ஷ்ரிங்கிங், ரொட்டேட்டிங், டிஃப்ளெக்டிங் அண்ட் ஷேரிங் without breaking the rules of vector addition and scalar multiplication. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா என்ன சிம்பிளாக சொல்லுங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து ஒரு அப்சர்வேஷன்ஸ்கோசரம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இது இருக்கணும். ஜென்ரலாக ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, உன்னுடைய நாலேஜில் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பற்றி நீ என்ன சொல்ல வர அப்படின்னா டேரெக்டாக லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சேஞ்சஸ் வெக்டார்ஸ் பை ஸ்ட்ரெச்சிங், ஷ்ரிங்கிங், ரொட்டேட்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் அண்ட் ஷேரிங் without breaking the rules of vector addition, scalar multiplication. அப்போ வெக்டார் அடிஷன்னா என்ன அப்படின்றது இந்த டெஃபினிஷன், ஸ்கேலார் மல்டிபிகேஷன் என்னன்றது இந்த டெஃபினிஷன். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது வரைக்கும் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் புக் பண்ணாதவங்க இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. ரொம்ப ஒர்த்தஃபுல் கொஷின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ 9384686847. ஓகே, நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியம் மெட்டீரியல் இல்லை. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் மேஜருக்கு அவைலபிள். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின்ஸ் நீங்கள் கொடுக்குறது எப்படி சார் இருக்கும்? இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சாம்பிள்ஸ் கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள், கொஷின் இருக்கா? Let x be a sequence defined by xn equal to -1 whole power n plus 1 by n. Which of the following the set or subsequence of limits of xn சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே எந்த செட்ஸ் வந்து
இந்த சீக்வன்ஸோடைய சப்சீக்வன்ஸ் லிமிட்ஸாக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சப்சீக்வன்ஸ்னாவே தெரியும், நீங்கள் ஆட் அண்ட் ஈவன் டேர்மை பொறிக்கணும். ஸோ ஆட் டேர்ம் ஈவன் டேர்ம் பொறுக்கிறீங்க அப்படின்னா ஆட் டேர்மோட வேல்யூ வந்து -1 ஆகும், ஈவன் டேர்மோட லிமிட் வேல்யூ வந்து +1 வரும். அப்போது லிமிட் பாயிண்ட் ஆஃப் த செட் ஆஃப் சப்சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 தான், ஒன்று -1 +1. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. இப்படி தான் நமக்கு கொடுத்துருப்பேன், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் கன்சிடர் சீரியஸ் சொல்லிட்டாங்க, வெதர் இஸ் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட், அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ், ஆசிலேட்டரின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ்னா என்ன? அந்த டேர்மோட அப்சல்யூட் டேர்ம் வந்து கன்வர்ஜ் ஆகும். அந்த சீரிஸோட அப்சல்யூட் டேர்ம் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றாயிடணும், கன்வர்ஜ் ஆகும். ஸோ என்டையர் சீரிஸோட அப்சல்யூட் பார்க்குறீங்க, இது சம்மேஷன் 1/n⁻p ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ பியோட வேல்யூ வந்து ஆஃப், p <= 1 இருக்குது, டைவர்ஜ் ஆகிடும். b > 1க்கு தான் அது கன்வர்ஜ் ஆகும். ஸோ அப்போ கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டுக்கு பார்க்கணும். ஸோ அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் வரல, கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டுக்கான டெஸ்ட் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய சீரியஸ் எப்படி இருக்குன்னா, சம்மேஷன் -1/n × un ஃபார்மேட்டில் இருக்குது. un ஆர் பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னா பை லெபினிட்ஸ் டெஸ்ட் படி த சீரிஸ் இஸ் கன்வர்ஜஸ். அப்போ இந்த சீரிஸ் வந்து ஒரு கண்டிஷனலி கன்வர்ஜன் சீரியஸாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது. ரியலுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா? 10 சாப்டர் கொடுத்துருக்கேன். இப்போ டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதுவே ஒரு மெட்டீரியலாக வச்சு படிச்சுட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், ரேஷியோ டெஸ்ட், டிஎல்எம்எட்ஸ் ரேஷியோ டெஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு எல் வந்து <1 இருந்தால் கன்வர்ஜ் ஆகும், எல் > 1 இருந்தால் டைவர்ஜ் ஆகும், எல் = 1க்கு டெஸ்ட் ஃபெயில் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அப்போது 10 சாப்டருக்கான நீங்கள் படிக்க கண்டென்ட் எல்லாம் கொஷினாக இருக்கும். அப்போ அந்த கொஷினாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஐடியாஸ் கிளியர் ஆகும்னு பாருங்கள். இதுக்கு தான் சொல்கிறது, எம்சிக்யூ கலெக்ஷன் டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. 2000 போஸ்டிங். ஸோ அந்த 2000 போஸ்டிங்கில் மேத்தமெட்டிக்ஸ்க்கு மினிமம் 200 கிடைச்சிடும். ஸோ இல்லை 200 போஸ்டிங்கில் மேக்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கூட எழுதுறவங்க மேக்ஸிமம் ஒரு 50,000 பேர் மேக்ஸ் எழுதுவாங்க. சொல்ல முடியாது, டெட்டு பாஸ் பண்ணும். அப்போ அவங்க கூட நீங்கள் போட்டு இந்த 200 போஸ்டிங் அடிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு பாருங்கள். ஓகே, ஸோ நிறைய படிங்க, நிறைய கற்றுக்குங்க. ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் நிறைய கற்றுக்கணும். ஸோ இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க புக் பண்ணி படிங்க. மெட்டீரியல்ஸ் எம்சிக்கு 7 புக்லெட் கொரியர் வந்துடும், டெஸ்ட் பேட்ச் சீரியஸோட. ஓகே, ஸோ நிறைய கொஷின் கலெக்ஷன் உங்களுக்கு டெஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். எக்ஸாம் வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் டெஸ்ட் வரும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அந்த டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. சப்ஜெக்டை படிங்க, உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் சோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் படிங்க. பட் கொஷின் ப்ராக்டிஸுக்கு என்னுடைய கலெக்ஷன்ஸ் ஹெவியாக சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஃபைன். ஃபுல் செட்டு மெட்டீரியல் இருக்குது சார், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதனுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவுமே நீங்கள் புக் பண்ணி படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.